தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. 2011-2016 அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வைத்தியலிங்கம் மீது சொத்து குவிப்பு வழக்கானது போடப்பட்டிருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக 32.47 கோடி சொத்து சேர்த்ததாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் தாமோதரன், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கலாம். வணக்கம். முன்னாள் அதிமுக அமைச்சர் வைத்தியலிங்கம் கடந்த 2011 மற்றும் 2016 ஆகிய ஆண்டு காலம் வரை அமைச்சராக இருந்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக, அதாவது 32.47 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே தனது அமைச்சர் பதவியை அவர் தவறுதலாக பயன்படுத்தி வருமானத்தை விட 10.57% கூடுதலாக சொத்து சேர்த்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே குற்றம் சாட்டிய நிலையில் அவருக்கு ஏற்கனவே 27.9 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே ஒரு வழக்காணை பதிவு செய்யக்கூடிய இந்த நிலையில் தற்போது இவர் மீது கூடுதலாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஏற்கனவே அவர் லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது வருமானத்திற்கு அதிகமாக தனது அமைச்சர் பதவியை பயன்படுத்தி கூடுதலாக வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது தற்பொழுது கூடுதலாக ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.